வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சீனாவின் தற்போதைய எல்லை சவாலுக்கு இந்தியாவின் வலுவான பதிலடியை மீண்டும் உறுதிப்படுத்தி பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் இந்தியாவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது. அதேபோல இந்திய பகுதியில் சமீபகால சீன ஊடுருவல்கள் தொடர்பான கூற்றுக்களில் உண்மை கிடையாது என்றார். மும்பையில் நடந்த ஒரு மாநாட்டில் பேசிய ஜெய்சங்கர், கோவிட்-19 தொற்று நோயால் ஏற்பட்ட தடைகளை மீறி சாதனை எண்ணிக்கையிலான துருப்புக்களை எல்லை பகுதிக்கு சீனாவை எதிர்கொள்ள அனுப்பியது உட்பட இந்தியாவின் செயல்திறன்மிக்க நடவடிக்கைகளை அடிக்கோடிட்டு காட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பதட்டத்திற்கான மூல காரணம் 3440 கிலோமீட்டர் நீளமுள்ள சர்ச்சைக்குரிய எல்லையில் உள்ளது. இது நிலப்பரப்பு மற்றும் மூலோபாய நலன்களை மாற்றுவதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. அதுவே இரு நாடுகளுக்கிடையே அடிக்கடி மோதல்களுக்கு வழிவகுக்கிறது. 2020 சீன துருப்புக்களுடனான கொடிய மோதலின் சாட்சியாக இந்தியாவின் எல்லைப்பகுதி இராணுவ கட்டுமான நடவடிக்கைகள் தொடங்கின. எமது நடைமுறை கட்டுப்பாட்டு கோடு எல்லை சீலமுக்கு போட்டியாக சீனாவும் மேற்கொள்ளும் உள்கட்டமைப்பு மேம்பாடு பதட்டங்களை அதிகரிக்கிறது. இராணுவ மட்டத்தில் அவ்வப்போது பேச்சுவார்த்தை நடந்தாலும் எல்லையில் பதற்றம் நீடிக்கிறது. இந்திய எல்லையில் சீனாவின் படை நகர்வுகள் அசாதாரணமானவை. அது பதட்டத்தை மேலும் அதிகரிக்கிறது. டிசம்பர் 2022 அருணாச்சல் பிரதேசத்தின் தவாங் செக்டர் அருகே மோதல்கள் வெடித்தன. இதன் விளைவாக துருப்புக்களிடையே சிறு காயங்கள் ஏற்பட்டன. இது நிலைமையின் நிலையான நிலையற்ற தன்மையை குறிக்கிறது. சீனா பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆமாம், சீனாவிடம் இருந்து ஒரு சவால் இருக்கிறது. சீனா ஒப்பந்தங்களை மீறி ஏராளமான இராணுவ துருப்புக்களை எல்லைக்கு அனுப்பியுள்ளது. ஆனால் கோவிட் இருந்த போதிலும் நாங்கள் எல்லையில் அதிக எண்ணிக்கையிலான துருப்புக்களை அனுப்பியுள்ளோம் என்பதில் நாடு பெருமை கொள்ள வேண்டும். அந்த துருப்புக்கள் என்று தங்களை தாங்களே பலப்படுத்தியுள்ளன என்றார் ஜெய்சங்கர். ஜூன் 2020 நடந்த கால்வான் பள்ளத்தாக்கு மோதலை தொடர்ந்து இருதரப்பும் மோதலை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. இருதரப்பிலும் உயிரிழப்புகளால் குறைக்கப்பட்ட அந்த மோதல் இந்தியா சீனா உறவின் பலவீனத்தை குறிக்கிறது. இந்தியாவில் சமீபகால சீன ஆக்கிரமிப்புகள் ஏற்பட்டன என்பது பற்றிய கூற்றுக்களை மறுத்த ஜெய்சங்கர், புவிசார் அரசியல் யதார்த்தங்கள் மற்றும் வரலாற்று சூழலை பற்றிய நுணுக்கமான புரிதலை வலியுறுத்தி குற்றச்சாட்டுகளை நீக்குவதற்கு வரலாற்று ஆதாரங்களை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாடு இராணுவத்தை ஆதரிக்க வேண்டும். நாடு அவர்களை வீழ்த்தக்கூடாது. உங்கள் மக்களில் சிலரே உங்கள் படைகளை வீழ்த்துவது வருத்தமான விஷயம். பல நாடுகளும் இது குறித்து மிகவும் அதிருப்தியில் உள்ளன என்று வெளியுறவு அமைச்சர் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, 1962 பின்னர் ராஜீவ்காந்தி 1988 சீனாவுக்கு சென்றார். அதுவே சீனாவுடனான உறவுகளை இயல்பாக்குவதற்கான முக்கிய படியாக இருந்தது. நமது எல்லை வேறுபாடுகளை பற்றி விவாதிப்போம், ஆனால் நாங்கள் அமைதியையும் பேணுவோம் என்ற தெளிவான புரிதல் இருந்தது. அப்போதிருந்து அது சீனாவுடனான உறவின் அடிப்படையாகும். 2020 நடந்தது இப்போது அனைத்தையும் மாற்றிவிட்டது. 2020 சீனர்கள் பல ஒப்பந்தங்களை மீறி அதிக எண்ணிக்கையிலான படைகளை எங்கள் எல்லைக்கு கொண்டு வந்தனர். மேலும் கோவிட் நாடு பூட்டப்பட்டிருந்த காலத்தில் அவர்கள் அதை செய்தார்கள் என்றார். கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் மொத்தம் 20 இந்திய துருப்புக்கள் கொல்லப்பட்டனர். இது இந்திய சீனா எல்லையில் 4 தசாப்தங்களுக்கு மேலாக மோசமானதாக கருதப்படுகிறது. இது எல்ஐசியுடன் மிகவும் அசாதாரண வரிசைப்படுத்தலாகும். இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்திய பொதுமக்களாகிய நாம் யாரும் நாட்டின் பாதுகாப்பை அலட்சியம் செய்ய வேண்டாம். இது இன்று சவாலாக உள்ளது என்றார். இதற்கு முன்பு நடந்த ஆண்டுகளில் உற்பத்தி மற்றும் உள்கட்டமைப்பு துறைகள் புறக்கணிக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இந்திய வர்த்தகம் ஏன் சீனாவிடமிருந்து அதிகம் வாங்குகிறது? வேறு ஏதாவது ஆதாரத்தை நம்பியிருப்பது நல்லதல்லவா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார்.